வணக்கம். நான் உங்கள் எஸ்கே காளியப்பன். டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா பேரவை ஒன்றிய இணை செயலாளர், பென்னாகரம் வடக்கு ஒன்றியம். ஒரு கட்சி சார்பாக பேசுகிறேன்னுலாம் நினைக்காதீங்க. கட்சி இல்லாமல் பேசுகிறவங்களும் சரி, சமநீதி பேசுகிற திமுக மாதிரி இருக்கிறவங்களாலும் சரி, உண்மையிலேயே இந்த 5 ஆண்டு கால ஆட்சி மிக சிறப்பாக நடந்துச்சா உங்கள் நெஞ்சியை தொட்டு சொல்லுங்கள். விடிஞ்சா தங்கத்தின் விலை என்ன, வெள்ளியின் விலை என்னன்றது நிலவரம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் விடியும் போது யார் எங்கே கொலை செஞ்சாங்க, எங்கே கற்பழித்தாங்க, எங்கே பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, எந்த இடத்துல கொலை நடந்துச்சு, எந்த இடத்துல நில அகபரிப்பு நடந்துச்சு, இப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருப்பேன். அதனால் பாருங்கள், இந்த திமுக ஆட்சியில் மக்கள் ரொம்ப 5 ஆண்டில் சிரமம்னா அவ்வளோ சொல்லி மாளாது, அவ்வளோ சிரமத்தை அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு தான் நம்ம எடப்பாடியார் இந்த 5 வருஷத்தில் நீங்கள் ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிட்டிங்க. அதனால தான் ஒரு ஆட்சிக்கு வந்தவொடனே ஒரு 10,000 ரூபாய் முன்ன உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுறேன்னு சொல்லுங்கிறாரு. தேர்தல் அறிக்கைனா இப்படி இருக்கணும். 10,000 ரூபாய் இவங்க 5 ஆண்டு கால ஆட்சியில் நாம் பட்ட கஷ்டத்துக்கு அவர் ஒரு 10,000 கொடுக்குறாரு எடப்பாடியார். திருப்பியும் மாதம் அனைத்து பெண்களுக்கும், தகுதி வாய்ந்த பெண்கள், இவங்க குடும்ப தல்வி இல்லைன்னு சொல்கிறதுக்கு முடியாது. அனைத்து பெண்களுக்கும், ரேஷன் கார்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லினுக்கிறாரு. இவங்களாட்டம் அனைத்து பெண்களுக்கும் சொல்லிட்டு 1 கோடி பேருக்கு கொடுக்குறதெல்லாம் நம்ம எடப்பாடியார் இல்லைங்க. அனைத்து பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னிட்டு 5 ஆண்டு கால ஆட்சியில் அந்த கல்வி கடனை பற்றி நினச்சே பார்க்கல. ஆனால் எடப்பாடியார் வந்தால் அடுத்தது கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறாரு. ஏரி வேலை, இந்த கோடை காலத்தில் ஏரி வேலை ரொம்ப பெண்களுக்கு வேலை வாய்ப்பில்லாத தடுமாறுறாங்க. ஆனால் 100 நாள் வேலையை ஒழுங்காக கொடுக்க முடியல இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில். ஆனால் 100 நாள் வேலையை 150 நாளாக மாற்றி கொடுக்குறேன். ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் எதுவுமே அந்த மாநிலத்துக்கு நல்லது நடக்கும். மத்திய அரசு ஒரு நலத்திட்ட கொண்டு வந்தால் அது மாநில அரசு செயல்பட தயங்குது. அப்படி இருக்குள்ள அது நலத்திட்டம் மக்களை போய் சேராது. இப்படி பாருங்கள், எத்தனை கோயிலுங்களை இடிச்சுன்னுக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், கணக்கில்லாத கோயிலுங்களை இடித்து ஆக்கிரமிப்பு பண்ணி, கோயிலில் இருக்கிற சிலைங்கள்லாம் ஆபாசமாக பேசி இப்படி பண்ணது. ஸ்டாலின் நெத்தியில் ஒரு கோயிலில் திருநீர் வைக்குவாங்க, அது இப்படி வெளியே வந்தவொடனே அழிச்சிட்டு வராரு. இப்படிலாம் இருக்குதுங்க. அதனால் இந்துக்களுக்கு எப்பயுமே விரோதமான கட்சி தான். இன்றைக்கி இந்தியான்ற பேரே எதனால் வந்தது தெரியுமா? இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்தியா. மதங்களிலே மிக பழமையான மதம் இந்து மதம். அந்த இந்து மதத்துக்கு விரோதியாக செயல்பட்டுக்குன்னு நீங்கள் இந்துக்கள் ஓட்டை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதையும் நம்ம ஜனங்க இதை புரிஞ்சிக்காமல், கட்சி என்ன கட்சி இருக்குது, மக்களுக்கு நல்லது பண்ணுறது யார், நம்ம கொள்கைக்கு உடன்பாடாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு ஓட்டை போடுங்க. இன்றைக்கி உண்மையிலேயே அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைச்சு, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஆதி திராவிட அனைத்து சமூகத்தையும் வன்னியர் அனைத்து ஜாதியும் ஒன்றிணைச்சு ஒரு நல்லாட்சியை கொடுத்தாரு. 4.5 வருஷம் கொரோனா ஆட்சியில் எடப்பாடி ஆட்சி மேலே எதுனா ஒரு குறை சொல்ல முடியுமா? ஆனால் அதையும் மீறி மாற்றம் வேணும்னு ஸ்டாலின் போட்டிங்க. அந்த ஸ்டாலின் உங்களுக்கு செஞ்சதெல்லாம் விலைவாசி உயர்வை கொடுத்தது தான் மிச்சம். நீங்கள் பட்ட கஷ்டம்தான் மிச்சம். தினமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல், சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, போலீஸ்காருக்கு பாவம், போலீஸ்கார் அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ போய் அதை ஆக்ஷன் எடுன்னு போலீஸ் துறை மந்திரி யார்? சிஎம் ஆக்கிறவர் தான். அவர் ஆர்டர் போட்டால் அவங்க செய்ய போகிறாங்க. ஆனால் தான் கட்சிக்காரன் ஒன்றில் மாட்டிக்கினா, ஒரு கிளை செயலாளர் மாட்டிக்கினா கூட தான் கட்சி கெட்ட பேர் ஆகுது, அதை போய் நீ செய்யாதன்னா அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுவாங்க? செய்ய மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. நமக்கு மக்களாட்சி தான் வேணும். இந்த மாதிரி குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்து தான் குடும்பத்தை வளர்க்குற திருட்டு குடும்பம் நமக்கு தேவையா?
சிந்தித்து வாக்களிங்க. உண்மையிலேயே பாருங்கள், இன்றைக்கி இருக்கிறதுல வந்து யாராக இருந்தாலையும் நாம் வந்து நான் கட்சிக்காரன்னு பேசலை, ஒரு பொது மனுஷனாக பேசுகிறோம். ரெட்டலைக்கு வாக்களித்து எடப்பாடியாரை முதலமைச்சராக கொண்டு வந்தால் சட்ட ஒழுங்கு சீர்திருத்தி நல்வழிப்படும். இந்த திமுக ரவுடிங்க அராஜகம் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சி போவோம். தினமும் பாலியல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்கள் வந்து அவர் 297 அறிக்கை விட்டுனுக்கிறார். அத்தனையுமே நிறைவேற்ற இவங்களாட்ட 520 வாக்குறுதி கொடுத்துட்டு 10 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு மீதியை பூரா மக்களை ஏமாற்றிட்டு ஒரு 10 ரூபா திருடுறவனை கொண்டு போய் போலீஸில் அடிக்கிறார். இப்படி மக்களை ஏமாற்றி 500 வாக்குறுதியை பண்ணாமல் விட்டவனே 5 வருஷமாக விட்டு வச்சுன்னுக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. இன்றைக்கி அவங்க அமைச்சரங்க பூரா கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுன்னுக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணுன்னா மக்கள் வரி பணத்தை திருப்பி நாம் நம்ம மக்களுக்கே நலத்திட்டம் பண்ணணுன்னாக்கல எடப்பாடியார் இருக்கிற ரெட்டையல்ல ஆட்சி அமைச்சு ரெட்டையல்ல ஓட்டு போட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைச்சா மட்டும்தான் கண்டிப்பாக உங்கள் மக்கள் நலத்திட்டம்லாம் நிறைவேறும். 297 இவங்களாட்ட 500 வாக்குறுதிலாம் கொடுக்கல, 297 தான். அது எல்லா துறையிலையும் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்து போட்டு பண்ணின்னுக்கிறாரு. அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு எடப்பாடியார் ஆட்சியில் அமைக்க வேண்டுகிறேன். உங்களை கையெடுத்து வேண்டுகிறேன். தயவு செஞ்சு ஓட்டு போட ஒரு நிமிஷம் சிந்தித்து செயல்படுங்க. நம்ம வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறாது. நம்ம வீட்டில் பொண்ணுங்க இருக்கிறாங்க, நாம் அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டு இங்கே ஐயோ வள்ளிய பொண்ணுன்று இன்னும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் எடப்பாடியாருக்கு வாக்களித்து மக்கள் நலனை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நன்றி, வணக்கம்.